ஜெசுவாவின் மனவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி ஜூன் மாத மடல் 2025. பரிசுத்த ஆவியின் ஆளுகை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எமது அன்பின் நண்பர்களே, அவர் கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின் சுதந்திரராகத்தக்கதாக தமது இரட்சகராகிய யேசுவா இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருகிற பிதாவாகிய தேவனையும் ஒரே பேரானவரும் நமக்கு மீட்பின் வழியை ஏற்படுத்தியருமான கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி பரிசுத்த ஆவியின் ஆளுகை என்ற தலைப்பில் இந்நற்செய்தியை உங்களிடம் கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று கவிஞர் அன்று பாட, அகிம்சை வழியில் மக்களை ஒன்று திரட்டி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த காந்தியடிகளாரின் கொள்கை இன்று காண்பதரிது. மாறாக அமைதிக்கு பதிலாக கார்மேகம் போன்ற போர்மேகம் உலகின் பல நாடுகளை சூழ்ந்திருப்பதை காண்கின்றோம். நவீன போர் விமானங்கள், கனரக வாகனங்கள் உட்பட சகலமும் தயாரான நிலையில் போர் ஒத்திகை பார்க்கப்பட்டு பொது ஜனங்கள் போர்க்கால அடிப்படையில் பின்பற்ற வேண்டிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு மேலிடத்திலிருந்து வரும் ஒரு கட்டளைக்காக காத்திருக்கிறது தயாரான நிலையில் உள்ள முப்படைகள். உன்னதத்திலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன் வந்த சமாதானத்தின் கர்த்தரும் மீட்பெருமான யெசுவா இயேசு இப்பூமியில் சாத்தான் என்ற எதிரியை தோற்கடிக்க அடித்து கொல்ல கொண்டு செல்லப்படுகிற ஆட்டை போல தம்மையே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியாததினால் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து முதல் பலனாக உயிரோடு எழுந்தவர் தன் சீடர்களுடன் 40 நாட்கள் சஞ்சரித்து விண்ணகம் செல்ல வேண்டிய நேரம் வந்ததும், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அப்போஸ்தலர் 1:5-9 அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அவருடைய சீஷர்கள் 10 நாட்கள் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். 50ஆம் நாள் என்று அர்த்தம் கொண்ட கிரேக்க மொழியில் பெந்தகோஸ்தே என்றும், பழைய ஏற்பாட்டில் அர்ப்புக்கால பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை என்றும் கொண்டாடப்படுகிற நாளில் மேல் வீட்டறையில் காத்திருந்த சீஷர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். கிறிஸ்து இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு பின் சாத்தானுடைய பயம் என்னும் பொல்லாத ஆவியிலிருந்து அவர்கள் விடுபட்டு தைரியம் உள்ளவர்களாகி கர்த்தர் இயேசுவின் நற்செய்தியை எல்லாருக்கும் போதித்தனர். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கர்த்தர் இயேசுவின் சீஷர்கள் பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு தம்மை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் கட்டளையை நிறைவேற்றினர். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் அதிக பாடுகளுக்குட்பட்டாலும் அதை அவர்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். பூரண வயதுள்ளவராய் நித்திய இளைப்பாறுதலுக்கு சென்ற அப்போஸ்தலன் யோவானை தவிர மற்றவர்கள் சற்றேனும் தயங்காமல் தங்களை இரத்த சாட்சிகளாக தம் உயிரே கிறிஸ்துவுக்காய் கொடுத்தார்கள். அன்பானவர்களே, மனுஷ ஞானத்தால் முழுமையான சமாதானம் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? ஒருவன் பரிசுத்த வேதத்தின் போதனைகளை கைக்கொண்டு பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தால் தேவ ஞானம் அவனில் செயல்படுவதால் சாத்தானின் ஆவி அவனில் கிரியை செய்ய முடியாது. ஒரு குடும்பத்தில் தேவ ஆவி ஆளுகை செய்தால் மன அமைதி அங்கு உண்டாகும். நாட்டின் தலைவர்கள் கர்த்தரா மீட்பரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு இடம் கொடுத்தால் அவர்கள் ஆள்கின்ற தேசத்தின் மக்கள் அவர்களை பின்பற்ற அங்கே சமாதானமும் சுபிட்சமும் உண்டாகும். ஆனால் உலகம் தழுவிய குழப்பம், சீர்கேடு, கொடுமை போன்றவை ஏன் நிகழ்கின்றன? தலைவர்களுக்குள் ஏன் தடுமாற்றம்? பேச்சுவார்த்தைகள் தோல்வியை தழுவுகின்றனவே. ஆம், கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன் சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருப்பதால் முன்னொரு போதும் இல்லாத வகையில் தீவிரமாக மனிதர்களை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறார்.
என்றுதான். ஆண்டவருடைய வருகைக்கு முன் நடக்க வேண்டிய சம்பவங்களை வேதம் வரிசைப்படுத்தி இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:11. உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆண்டவர் மீண்டும் வருவார் என்று தீர்க்கதரிசிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். எனவே சம்பவங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கும் பொல்லாத காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை நீங்களும் பரிசுத்த வேதத்தை வாசித்தால் அறிந்து கொள்வீர்கள். அன்பான நண்பர்களே, இன்று உலகத்தில் தீமை பெருகி இரக்கம் அற்றுப்போய் மேட்டிமை தலைதூக்கி இருக்கிறது. தீவிரவாதிகளால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்றனர். கண்ணுக்கு தெரியாமல் செயல்படும் பொய்யனும் திருடனுமாகிய சாத்தான் கூட்டத்துள்ள பொல்லாத ஆவிகள் மனிதர்களின் இருதயங்களில் ஆளுகை செய்வதே இதற்கெல்லாம் காரணம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று நல்மேய்ப்பனாகிய இயேசு உரைக்கிறார். சாத்தானின் ஆவி இரட்சிப்பின் தேவனை அறியக்கூடாதபடிக்கு மனிதர்களின் மனக்கண்களை கூடாக்கிறது. 1 கொரிந்தியர் 12:3. பரிசுத்த ஆவினால் அன்றி இயேசுவை கர்த்தர் என்றும் ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தேவ ஆவி உள்ளத்தில் ஆளுகை செய்யும் போது எம் சிந்தனைகளும் செயல்களும் சமாதானத்தில், மெய்யான நீதியில், மெய் சந்தோஷத்தில் தாகமாயிருக்கும். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. எனவே இச்சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வருகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அவ்வழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தாவின் சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆளுகை செய்ய தொடர்ந்தும் ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு அன்புடன் யெசுவாவின் மனவாட்டி சபை.